ஃபெமினிஸ்ட் ஃபிலிமா அப்படின்னு கேட்டால் எஸ், இட் டேக்ஸ் த சைட் ஆஃப் த அப்ரெஸ்ட், அதாவது பெண்களின் பக்கம் நிற்குது. சாதியத்திற்கு எதிரான படமானா கண்டிப்பாக சாதியத்துக்கு எதிரான ஒரு படமாகவும் இருக்குது. ஏன் திருக்குறள் வந்து படித்ததும் புரியாத மாதிரி இருக்குன்னு அப்படி சொல்லிட முடியாது. அதுக்குள்ளே ஒரு மொழி இருக்குது, அதுக்குள்ளே ஒரு இலக்கணம் இருக்குது, அதுக்குள்ளே ஒரு செறிவான அர்த்தமும் இருக்குது. கொஞ்சம் அதை புரிஞ்சுக்கிட்டோம்னா அந்த அர்த்தத்தை நம்ம புரிஞ்சுக்கிற மாதிரியே அந்த படத்தை நீங்கள் பார்க்கணும். அந்த மாதிரி தான் நான் அந்த படத்தை நினைக்கிறேன். அந்த தொழில் நேர்த்தி, அந்த பக்தியை, அந்த கிராஃப்ட்மேன்ஷிப், வெறும் நல்லவனாக இருந்தால் மட்டும் பார்த்தாது, வல்லவனாக இருக்கணும் இல்லையா? வல்லவனாகவும் இருக்கிறான், நல்லவனாகவும் இருக்கிறான், அந்த நேர்மையாக இருக்கிறான். என்ன எடுக்கணும் வித்தை காமிக்கிறதுனா அது வந்து ஒரு வேற கருத்தை வச்சுக்கிட்டு வித்தை காமிக்கலாம், வித்தை நல்லா பண்ணுறான்னு. ஆனால் கருத்தும் கரெக்டாக வச்சு கண்டென்ட் தான் சமீபத்தில் உலகிட்டு இருக்கோமே, அந்த கண்டென்ட்டும் அந்த மேக்கிங்கும் அப்படி ஜெல்லாகி வருது. முடியல இந்த படம் பார்த்ததுலேருந்து அப்படி தான் இருக்குது. இப்போது எல்லாருக்குமான கண்ணாடியை ஆல்ரெடி ஒருத்தங்க மாட்டி விட்டுறாங்க. புழு கண்ணாடி மாட்டி விட்டால் அந்த மூடோடு தான் போகிறான். இந்த சாங் நல்லா இல்லைன்னு எல்லாம் பேச ஆரம்பித்தா நல்லா இல்லை, கேட்குறது கூட கிடையாது, நல்லா இல்லையாமே. அந்த கண்ணாடியை நம்ம நினச்சா நல்லதாகவும் மாட்டி விட முடியும். தயவு செஞ்சு இதில் கெஞ்செல்லாம் தேவையில்லை. இது யார்ட்டுமே நான் வந்து சொன்னேன், இந்த பதிவு போடும்போது இந்த படம் பார்க்கணுன்னா உங்களுக்கு கொடுத்து வச்சுருக்கணும். மிஷ்கின்லேருந்தே ஆரம்பிக்கிறேன். மிஷ்கின் இஸ் ரொம்ப ஒரு எமோஷ்னலான பர்சன். அவர் பிடிச்சிருந்தா அவ்வளவு கொண்டாடுவார். அண்டு அவர் செலிப்ரேட் பண்ணுறதுக்கு எந்த விதத்துலேயும் குறைவில்லாத ஒரு படம் தான் கொட்டுக்காளி. வினோத் இஸ் a very 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 ஸ்பெஷல் ஃபில்ம் மேக்கர். இந்த ஜெனரேஷனுடைய, இன்றைக்கி இருக்கிற யங் ஜெனரேஷனுடைய தமிழ் சினிமாவின் அடையாளமாக இன்டர்நேஷ்னல் லெவலில் இருக்கிற ஒரு ஃபில்ம் மேக்கர். தேர் ஆர் அதர் ஃபில்ம் மேக்கர்ஸ் ஆல்சோ. ஆனால் வந்து வினோத்துக்கு ஒரு அட்வான்டேஜ் என்னென்னா, வினோதோட ப்ரெசன்ஸ் வந்து மெயின் ஸ்ட்ரீம்லேயும் இருக்குது, மெயின் ஸ்ட்ரீம்லேயும் தெரியுது. அதுக்கு காரணம் இந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸ், சிவகார்த்திகேயனுடைய சப்போர்ட் அண்ட் சூரி மாதிரி ஒரு மெயின் ஸ்ட்ரீம் ஆக்டர். அவர் இன்னைக்கு கதை நாயகனாக இருக்கிறாரு, அது இல்லை, அது இல்லாமலுமே கூட அவர் ஒரு மெயின் ஸ்ட்ரீம் ஆக்டர், பாப்புலர் ஆக்டர். அவர் இந்த மாதிரியான ஒரு படத்துக்குள்ளே இருக்கணும்னு விரும்பி வர்றது வினோதுக்கு ஒரு பலமாகவும் அதே நேரத்தில் சவாலாகவும் இருந்திருக்கும் இந்த கதை பண்ணும்போதுன்னு நான் நினைக்கிறேன். பிகாஸ் இந்த மாதிரியான வாழ்க்கைக்கு மிக நெருக்கமான ஒரு படத்தை பண்ணும்போது வணிக ரீதியான அல்லது வியாபாரத்தில் இருக்கிற நடிகர்களோ தயாரிப்பாளர்களோ இருக்கும்போது அவங்களுக்கான சில தேவைகள் இருக்கும், அந்த டிமாண்ட்ஸ் இருக்கும். அதையும் மனசில் வச்சுக்கிட்டு தனக்கு நெருக்கமான ஒரு படத்தையும் பண்ணுறது வந்து பெரிய சேலஞ்ச். வினோத் 2 படம் பண்ணியிருக்காரு. 2 படமுமே வந்து இன்டர்நேஷ்னலாக பல ஃபிலிம் ஃபெஸ்டிவல்ஸில் போய் பேசப்படுற, ரொம்ப கொண்டாடப்படுற படங்களாக இருந்திருக்கு. 2 படமுமே அப்படி தான். கொட்டுக்காளியை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு ஃபெமினிஸ்ட் ஃபிலிமா அப்படின்னு கேட்டால் எஸ், இட் டேக்ஸ் த சைட் ஆஃப் த அப்ரெஸ்ட், அதாவது பெண்களின் பக்கம் நிற்குது. சாதியத்திற்கு எதிரான படமானா கண்டிப்பாக சாதியத்துக்கு எதிரான ஒரு படமாகவும் இருக்குது. இது ஒரு இலக்கியமாக இருக்காருன்னா இலக்கியமாகவும் இருக்குது. இது ஒரு நம்மளை மாதிரி மெயின் ஸ்ட்ரீம் ஆடியன்சஸ், வணிக சினிமாவை பார்க்கக்கூடியவர்களுக்கு நெருக்கமான படமாக இருக்கானா அப்படியும் இருக்குது. இதை சாதிக்கிறது சாதாரண விஷயம் இல்லை. இதை வந்து வினோத் ரொம்ப எளிமையாக இயல்பாக அச்சீவ் பண்ணியிருக்காரு. அண்டு நடித்த நடிகர்கள் அல்லது இந்த படத்தில் சில பாத்திரங்களை ஏற்று செய்திருக்கிறவர்கள், ஏன்னா வந்து 3 பேரை தவிர யாருமே நடிகர்கள் கிடையாது, ப்ரொஃபஷனல் ஆக்டர்ஸ் கிடையாது, எல்லாருமே சரியாக பண்ணியிருக்காங்க. அப்புறம் இதில் இன்னொரு பெரிய துணிச்சலான விஷயம் ஒரு ஃபில்ம் மேக்கராக வினோத் பண்ணியிருக்கிறது என்னென்னா, இதுக்கு வந்து பேக்ரவுண்ட் ஸ்கோர் பயன்படுத்தாது. பேக்ரவுண்ட் ஸ்கோர் இல்லை அப்படின்றதால என்ன ஆகுதுன்னா இன்னும் வாழ்க்கைக்கு நெருக்கமாக போகுது. அண்ட் தெர் ஆர் லாட் ஆஃப் ஐரானிக் மொமெண்ட்ஸ் இந்த ஃபில்ம். அதை நீங்கள் படம் பார்க்கும்போது அதை என்ஜாய் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். அந்த
முரண்கள் தான் வந்து இந்த இந்த ஃபில்ம் மேக்கரை, இந்த ரைட்டரை ரொம்ப முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு ஆளாக மாற்றுற தன்மையை கொடுக்குது. சூரி, அனபென் அண்ட் மற்ற நடிகர்கள், பிரகதீஸ்வர் நடிச்சிருக்காரு, அப்புறம் நிறைய எல்லா நடிகர்களுமே வந்து அந்தந்த பாத்திரங்களாகவே இருக்காங்க. யாருமே வந்து அதிகமாக போகலை, கம்மியாக வரலை. அண்டு படம் முடியும் போது எனக்கு வந்து அந்த அந்த நடிகர்கள் அந்த அந்த நடிகர்கள் இல்லை, அந்த இயக்குனர் இல்லை, அந்த கதாசிரியர் இல்லை, அந்த அந்த ஒளிப்பதிவாளர் இல்லை, அந்த யாருமே இல்லை. அந்த வாழ்க்கை, அந்த வாழ்வியல், அந்த பெண்ணுக்கு என்ன நடக்க போகுது அப்படின்ற அந்த சிந்தனை மட்டுமே நம்மக்கிட்ட இருக்குது. அந்த அளவுக்கு ஒரு நேர்மையான, எளிமையான, சிறந்த படைப்பு கொட்டுக்காளி. நன்றி. ரவிக்குமார் அவர்கள். ஸோ இயக்குனர்களுக்கு வந்து ஒவ்வொரு விஷன்ஸ் இருக்கும். இவருடைய விஷன் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. அவருடைய கதைகள், அவர் சொல்ல நினைக்கிற விஷயங்கள் ரொம்ப இன்ஸ்பைரிங்காகவும் இருக்குது. தேங்க்யூ ஸோ மச் சார். சினிமா மேலே இருக்கிற ஒரு பெர்ஸ்பெக்டிவே நீங்கள் சேஞ்ச் பண்ணுறதுக்கு. அனைவருக்கும் வணக்கம். இந்த படக்குழுவினர் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். சமீபத்தில் தான் நாங்கள் எல்லாருமே இந்த படத்தை திரையிடலில் பார்த்தோம். இந்த படம் பார்க்குறதுக்கு முன்னாடி இப்போ உங்களை போலவே எனக்கும் வந்து எந்த மாதிரிங்கிற எந்த விதமான முன்முடிவும் இல்லை. ஒரு கூழாங்கல் படம் பார்த்ததுலேருந்து வினோத் எந்த மாதிரி ஒரு வினோத்ராஜ் வந்து அவர் எந்த மாதிரி ஒரு ஃபிலிம் மேக்கர்னு எல்லாருக்கும் தெரியும். அதில் இன்னும் எந்த அளவுக்கு அவர் வந்து போயிருக்காருன்னு பார்க்கல. அதுலேருந்து இன்னும் பல மடங்கு அவர் வந்து ஒரு பாய்ச்சல் நிகழ்த்தியிருக்கார் இந்த படத்தில். வணிக படங்கள் இங்கே எடுக்கப்படுது, ஆயிரக்கணக்கான படங்கள் எடுக்கப்படுது. அத்தனை படங்களும் வந்து ஒரு ஒரு ஃபிலிம் ஃபெஸ்டிவல்லையோ வெளிநாடுகள் நடப்படுகிற திரைப்பட அந்த பிரிவுகள் போட்டிகள்லையோ கலந்துக்கிட்டு பெரிய பரிசுகளை பெறதில்லை. ஏன்னா அந்த ஃபிலிம் ஃபெஸ்டிவலுக்குன்னு ஒரு மிகச்சிறந்த ஒரு திரைமொழி தேவைப்படுது. அந்த திரைமொழியில் எடுக்கப்பட்ட படங்கள் தான் அந்த போட்டிகளுக்கே பங்கு பெறப்படுது. இப்போ நம்ம பார்க்குறோம் ஒலிம்பிக்கில் நமக்கு ஒரு தங்கம் கூட கிடைக்கல. இப்போ பார்த்துக்கிட்டே இருக்கோம் தங்கம் கிடைக்குமான்னு. அப்போ ஒலிம்பிக் நடக்கும்போது மட்டும் நம்மளுடைய தேடல் என்னவாக இருக்குன்னா, யாராவது ஒருத்தருங்க போய் தங்கம் வாங்கிட மாட்டாங்களா அப்படின்ட்டு. ஆனால் ஒரு கிரிக்கெட்டை மட்டுமே, ஒரு வெகுஜன சினிமா மாதிரி நம்ம கிரிக்கெட்டை மட்டுமே பெருசாக பார்த்துக்கிட்டு இருக்கிற இந்த சமூகத்தில் மற்ற விளையாட்டு போட்டிகள் பாரு நமக்கே ஆர்வம் இல்லை. பக்கத்து வீட்டில் ஒரு பையன் வந்து இந்த மாதிரி ஒரு விளையாட்டு போட்டியில் இருக்கான், ஒரு தடகள வீரனாக இருக்கான், இல்லை வந்து ஒரு வில்வித்தையில் இருக்கான், ஈட்டி எறிதல் போட்டியில் இருக்கான். ஆனால் நமக்கு தெரியாது, நம்ம அதை அப்ரிஷியேட் பண்ணுற இடத்துல இருப்போமான்னு கூட தெரியாது. ஆனால் ஒலிம்பிக்கில் ஜெயிக்கும் போது தான் தெரியுது, அந்த உலகத்துலேருந்து போட்டி போட்ட அத்தனை பேர்த்துக்கு நிகரான ஒரு கலையை நம்ம பையன் கற்றுட்டு போயிருக்கான். அவன் ஒரு தங்கம் வாங்கும்போது நமக்கு அவ்வளோ பெருமையாக இருக்கும். அது மாதிரி வினோத்ராஜ் வந்து உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா போட்டியாளர்களோடையும் அவங்க திரைமொழிக்கு நிகரான ஒரு திரைமொழியை கற்றுட்டு போய் அங்கே அந்த போட்டியில் ஜெயிச்சிருக்காருங்கிறது நமக்கு கிட்டத்தட்ட அந்த ஒலிம்பிக்கில் வாங்கின தங்கத்துக்கும் மேலானது. அது வந்து எனக்கு அதை பார்க்கும்போது ரொம்ப பெருமையாக இருக்குது. நம்மளும் ஒரு சகப்படைப்பாளிகள் தான், நாமும் இதே விளையாட்டை தான் விளையாடுறோம். ஆனால் அவர் எடுத்துக்கிட்ட அந்த ஒரு லாவகம், மொழி லாவகம், தான் என்ன எடுக்கணும், எந்த கருத்து எடுக்கணுங்கிற வரைக்கும் அவருக்கு இருக்கிற ஒரு கவனம் வந்து மிகப்பெரிய அளவில் பாராட்டப்பட வேண்டியது. இப்போ வந்து இந்த படம் வந்து வெகுஜன சினிமா மாதிரி உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங் பண்ணி உங்களுக்கு கமர்ஷியல் வேல்யூ ஆட் பண்ணணுங்கிற எந்த விதமான நோக்கமும் இயக்குனருக்கும் இல்லை, இதை தயாரித்த தயாரிப்பாளருக்கும் இல்லை, இந்த குழுவுக்கும் இல்லை. இந்த நோக்கம் முழுக்க ஒரு தரமான ஒரு உலகத்தரமான ஒரு படத்தை உருவாக்கணும். அந்த இடத்து ஸ்டேஜில் போய் நம்ம படத்தை நிறுத்தணும். இங்கிருந்து போய் எங்கேயோ ஒரு போட்டி நடக்குது, உலகத்தினுடைய ஒரு மூலையில் பெர்லினில் நடக்குது, எல்லா இடங்களையும் நடக்குது, ரோட்டடாமில் நடக்குது. நம்மக்கிட்டையும் திறமையான ஆள் இருக்கான்னு ஒரு ஆள் அங்கே அனுப்பி அந்த பரிசை வாங்கிட்டு வரதை பார்க்குறது எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. அதுதான் எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்தது. அவரோட வினோத்ராஜுடைய அந்த மிகப்பெரிய ஆர்வமும் அவர் கற்றுக்கிட்ட விதமும் இன்னும் பல விருதுகள் அவர் வந்து நம்ம தமிழ் சினிமாவுக்கும் தமிழ்நாட்டுக்கும் இந்திய நாட்டுக்கும் வாங்குவார். எனக்கு பெரிய ஒரு சந்தோஷம் இருக்குது. இந்த படம் உங்கள் எல்லாருக்கும் ஒரு வித்தியாசமான அனுபவத்தை கொடுக்கும். ஏன் திருக்குறள் வந்து படித்ததும் புரியாத மாதிரி இருக்குன்னு அப்படி சொல்லிட முடியாது. அதுக்குள்ளே ஒரு மொழி இருக்குது, அதுக்குள்ளே ஒரு இலக்கணம் இருக்குது, அதுக்குள்ளே ஒரு செறிவான அர்த்தமும் இருக்குது. கொஞ்சம் அதை புரிஞ்சுக்கிட்டோம்னா அந்த அர்த்தத்தை நம்ம புரிஞ்சுக்கிற மாதிரியே இந்த படத்தை நீங்கள் பார்க்கணும். அந்த மாதிரி தான் நான் இந்த படத்தை நினைக்கிறேன். இந்த படத்தை தயாரித்த சிவகார்த்திகேயன் அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு பாராட்டுக்களை தெரிவிக்கணும். ஏன்னா இந்த மாதிரி ஒரு படத்தை எடுத்ததன் மூலமாக மிகப்பெரிய ஒரு வியாபார பலனை அவர் பெறப்போகிறது கிடையாது. இந்த படம் எடுத்ததுனால கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பெருமையை வந்து அவர் இந்த படத்தில் அடைஞ்சிருக்காரு. நிச்சயமாக இந்த படத்தை உருவாக்குனதுக்காக அவர் வந்து நிச்சயமாக வாழ்நாளில் ஒரு மிகப்பெரிய பெருமையான ஒரு செயலை நான் நினைக்கிறேன். அவருக்கு என்னுடைய
பாராட்டுக்கள். இந்த படக்குள்ள அத்தனை பேருக்கும் பாராட்டுக்கள். இருக்கக்கூடிய டெக்னீஷியன், லைவ் சவுண்டு, இப்போ நம்ம பார்க்கல சூரியனை பேசுனது டப்பிங்கில் பேசலை, அவர் ஸ்பாட்லேயே அப்படி பேசியிருக்காரு. அதை பார்க்கல அவரோட உழைப்பு வந்து மிரட்சியாக இருக்குது. அவர் இந்த படத்தில் அவர் காட்டியிருக்கக்கூடிய ஒரு முகம்ங்கிறது வந்து இந்த உலகத்தரமான படத்தை வினோத்ராஜ் எடுக்கிறதுக்கு நானும் அதே மாதிரி ஒரு உலகத்தரமான ஒரு நடிப்பை கொடுக்குறேன்னு அவர் பண்ணியிருக்கிறது பார்க்கல ரொம்பவே ஒரு பெருமையாக இருக்குது. நம்மக்கிட்ட வந்து இப்படியான படம் எடுக்கிறதுக்கு இன்னும் நிறைய பேர் வருவாங்க. இந்த படம் அதுக்கு ஒரு மிகப்பெரிய படிக்கல்லாக இருக்கும். வினோத்ராஜுக்கு பின்னாடி இன்னொரு பெரிய படையே கிளம்பி இன்னும் கேன்ஸ்லேயும் ஆஸ்கர்லேயும் எல்லா விருதுகளையும் நாளைக்கு வாங்கிட்டு வர்றதுக்கு இந்த படம் ஒரு முதல் படியாக இருக்கும்னு நான் வந்து நினைக்கிறேன். இந்த படத்தில் நடித்த அத்தனை பேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி. ரொம்ப நன்றி சார். எல்லாருக்கும் புரியுற மாதிரியான ஒரு ஒப்பீடு, பல பேருக்கு ஒரு என்லைட்மெண்ட்டாகவே இருக்கும். ரொம்ப நன்றி. அடுத்தபடியாக ஒரு ரொம்ப ஸ்பெஷல் பர்சன் பாலாஜி சக்திவேல் சார். அவருடைய படங்கள் வந்து என்னைக்கு பார்த்தாலும் ஒரு அழகான ஒரு எமோஷனல் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிட்டே இருக்கும். இட் இஸ் வெரி நைஸ் டு see his films any day. ப்ளீஸ் சார் வாங்க. இந்த படம் நீங்கள் ஆல்ரெடி பார்த்துட்டீங்க, ஸோ இட் வில் பி வெரி நைஸ் டு ஹியர் ஃப்ரம் யூ. பைசைக்கிள் தீவ்ஸ்னு ஒரு படம், அதை பார்த்துட்டு மேர்லன் பிராண்டோ அப்படின்னு ஒரு பெரிய ஆக்டர் வாய்ஸ் கொடுத்தாரு. அந்த படத்தை பார்த்துட்டு சத்யஜித் ரே தான் வீடு சொத்தெல்லாம் அடமானம் வச்சு பதீர் பாஞ்சலின்னு ஒரு படம் எடுத்தார். பதீர் பாஞ்சலி பார்த்துட்டு பாலச்சந்தர் சார், நம்ம பாரதி ராஜா சார் அந்த இன்ஃப்ளூயன்ஸில் தான் அரங்கேற்ற வேலைன்னு ஒரு படம் எடுத்தாங்க, 16 வேலைன்னு ஒரு படம் எடுத்தாங்க. இது எதுக்கு சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, சிவகார்த்திகேயன் அவர்கள் அந்த படத்துக்கு மேரன் வாய்ஸ் கொடுத்த மாதிரி இந்த படத்தை தயாரிக்க வந்ததுக்கு நாம் அனைவரும் ஒரு கைதட்டணும். அந்த ரவிக்குமார் சொன்ன மாதிரி எந்த வியாபார நோக்கமும் இல்லாமல் வந்து பண்ணியிருக்காரு. நான் அந்த படத்தை பார்த்துட்டேன். அந்த பிரமிப்புலேருந்து மீளலை. நான் வழக்கமாக வந்து இந்த மாதிரி ரொம்ப விதந்தூதியெல்லாம் பேச மாட்டேன். ஆனால் எல்லாத்தையும் கட்டுப்படுத்திக்கிட்டு ஒரு அவை நாகரிகம் காரணமாக நான் பேசுகிறேன். இந்த படம் இதுவரையும் நான் பார்த்ததில்லை. அப்படி ஒரு யதார்த்தமான ஒரு படைப்பை நான் பார்த்ததே இல்லை. மற்ற நிறைய படங்கள் சொல்லுவாங்க, கொஞ்சம் அவங்க நடிக்கலை வாழ்ந்திருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. கொஞ்சம் மிகையாக சொல்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக தான் இது எக்ஸ்பிரஷனாக தான் பார்க்குறேன். பட் ஸ்டேட்மெண்ட்டாகவே சொல்கிறேன், நீங்கள் இந்த படம் பார்த்தீங்கன்னா அப்படி உணர்வீங்க. இதுவரையும் எந்த படத்துலையும் பார்க்காத, இதுவரையும் சினிமா பார்த்ததில் ஒரு பார்க்காத ஒரு புது அனுபவத்தை வினோத்ராஜ் கொடுத்துருக்காரு. அவ்வளவு என்ன சொல்லுங்க கேட்டிங்கன்னா, எனக்கெல்லாம் ரொம்ப ஷேமாக ஆகி போச்சு. நான் ஈரானியன் ஃபிலிம் பார்த்துருக்கேன், நம்மெல்லாம் பார்த்துருப்போம் நிறைய ஃபில்மு. அந்த மாதிரி படம் வரல அப்படின்னு சொல்லி நம்ம படங்களை ஏதாவது ஒரு குறை சொல்லிகிட்டே இருப்போம். ஆனால் எனக்கு தெரிஞ்சு இது ஒரு கவிதை மாதிரி எடுத்திருக்காரு. இதை நான் எந்த விதத்துலையும் குறை சொல்லலை. ஏன்னா ரொம்ப நேர்மையான அப்ரோச், ரொம்ப நேர்மையான அப்ரோச். ஒரு பொண்ணை பேய் பிடிச்சிருக்குன்னு இவங்களா நினச்சிக்கிட்டு அது முடிவே பண்ணிட்டு ஒரு சாமியார்ட்ட கூட்டு போகிறாங்க. இந்த ட்ராவல் தான் படம். எடுத்தோடனையும் அவங்க ஆத்தாக்காரி வந்து அப்படியே தண்ணியை தலைவலியாக ஊற்றிக்கிட்டு சூடத்தை பொருத்தி வச்சுட்டு சாமி கோயிலில் பண்ணிவிட்டு இது பண்ணிவிட்டு சாமி கும்பிட்டுட்டு இவங்க கிளம்புறாங்க. கூட இவனை கட்டிக்க போகிறான் பாண்டி. அந்த கேரக்டரில் தான் நம்ம சூரி பண்ணியிருக்காரு. ஓப்பனிங் ஷாட்டே ராமகிட்டே தடுதா அந்த மாதிரியான ஒரு இது. இவங்க பேய் பிடிக்கிறதுன்னு கூட்டு போகிறாங்க. அவளுக்கு பேய் பிடிச்சிருக்கா இல்லை யாருக்கு பேய் பிடிச்சிருக்கு, அதான் கதை. அதில் இந்த குறியீடு
அந்த என்னமோ சொல்லுவாங்களே நிறையா அந்த இதை காமிக்கிறது, அந்த சிமிலி அப்படி, இது எல்லாமே ஒரு வாழ்க்கையை பார்த்த ஒரு நம்ம பக்கத்துலேருந்து பார்த்த ஒரு அனுபவமா அப்படி இருக்காங்க. யாருக்கும் எல்லாத்துக்கும் அந்த அந்த வகையில் முக்கியத்துவம் தான். அதை நான் உண்மையிலேயே நான் சூரிய பல வடிவங்களில் நம்ம பார்த்துருப்போம். பயங்கர ரொம்ப காமெடியானவும் பார்த்துருப்போம். இப்போ கொஞ்சம் அந்த கருடன் நிலையம், அந்த விடுதலையிலும் சரி கொஞ்சம் குறைச்சி சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. அதை தாண்டி அந்த கேரக்டராகவே வாழ்ந்து அந்த அந்த நிற்கிற அந்த நீங்கள் ஒரு சீன் நீங்கள் அந்த ட்ரெய்லரை நான் அதை சொன்னால் நல்லா இருக்காது. அந்த நீங்கள் அனுபவத்தை பெறணும். நாங்கள் எதிர்பார்க்காத சீன் அது. அதில் பிச்சு உதறிட்டாரு. உண்மையிலே எனக்கு அந்த சூரிட்டேந்து இருக்கிற நடிப்பெல்லாம் உறிஞ்சி எடுத்துட்டாரு வினோத்ராஜன் நான் நினைக்கிறேன். உண்மையிலே அவ்வளவு ஒரு இன்வால்மெண்ட்டோட. இதுக்கு பிறகு பெரிய ஹீரோக்களும் பெரிய நடிகர்களும் ஆத்ம திருப்திக்காக ஒரு படம் வினோத்ராஜோட கண்டிப்பாக பண்ணுவாங்க அப்படிங்கிறது என்னுடைய கணிப்பு. ஏன்னா அவர்கிட்ட இருக்கிறது அந்த தொழில் நேர்த்தி, அந்த பக்தியை, அந்த கிராஃப்ட்மேன்ஷிப். வெறும் நல்லவனாக இருந்தால் மட்டும் பார்த்தா வல்லவனாக இருக்கணும் இல்லையா? வல்லவனாகவும் இருக்கிறான், நல்லவனாகவும் இருக்கிறான், அந்த நேர்மையாக இருக்கிறான். என்ன எடுக்கணும் வித்தை காமிக்கிறதுனா அது ஒரு வேற கருத்தை வச்சுக்கிட்டு வித்தை காமிக்கலாம். வித்தை நல்லா பண்ணுறான்னு. ஆனால் கருத்தும் கரெக்டாக வச்சு கண்டென்ட் தான் சமீபத்தில் உலகிட்டு இருக்கோமே, அந்த கண்டென்ட்டும் அந்த மேக்கிங்கும் அப்படி ஜெல்லாகி வருது. நீங்கள் கண்டிப்பாக எந்த விதமான ஒரு விமர்சனமும் அவன் மேலே வைக்க மாட்டீங்க நண்பர்களே. நான் அறுதிட்டு சொல்கிறேன். நான் இதை கண்டிப்பாக அந்த தியேட்டரில் உட்காந்து பார்க்குற ஒரு அனுபவத்தை உண்மையிலே மக்கள்கிட்டேருந்து தான் நம்ம கற்றுக்கணும். நாம் இப்படி போகும், அப்படி உட்காரும், இப்படி இந்த ரசிக்க மாட்டோம், அப்படி டவுட், அதெல்லாம் கிடையாது. ஏன்னா ஒவ்வொரு தடவையும் சேது அப்படிங்கிற ஒரு எல்லாரும் வித்தியாசமான படங்களை மக்கள் கொண்டாடி இருக்காங்க. அது மாதிரி இந்த படத்தை தியேட்டரில் கொண்டாடுவாங்க அப்படிங்கிறது என்னுடைய அசைக்க முடியாத நம்பிக்கை. அந்த அனுபவத்தை கொடுத்துருக்கிற ஒவ்வொரு நடிகரும், நான் எனக்கு பெரிய தெரியல, எனக்கு அந்த நடிகர்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் எழுதுவீங்க, கண்டிப்பாக எழுதுவீங்க, எல்லா நடிகர்களும் எழுதுவீங்க. அதுமாரி இந்த கேமராமேன் சிங் சவுண்டு, ஐயோ எனக்கு கிட்டத்தட்ட பொறாமையாகவே இருந்துச்சு. அதாவது மியூசிக்ங்கிறது கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணி வருது தான். இப்போ ஒருத்தன் பார்க்குறான் அப்படின்னா அவன் சரியான நடிக்கணும்னு வச்சுக்க, ஒரு மியூசிக் பண்ணும்போது என்ஹான்ஸ் பண்ணும். இது எந்த என்ஹான்ஸ்மெண்ட்டும் கிடையாது. அவன் மூச்சு விட்டு அப்படிங்கும்போது நமக்கே பக்குன்னு இருக்கு. இப்படி இது சாதாரண விஷயம் கிடையாது. எத்தனை டேக்கு, எத்தனை இது எல்லாத்துக்கும் முன்னாடி இருக்கும். ஒரு கேப்பர்னம்னு ஒரு படம் நீங்கள் கண்டிப்பாக பாருங்கள், ஓடிடியில் இருக்குது, நெட்ஃப்ளிக்ஸில். அந்த படம் பார்த்து மிரண்டு, அது வெற்றிமாறன் சொல்லி பாருங்கன்னு சொன்னார். அப்படி பார்த்து அதுக்கு இணையாக நம்ம ஊரில் அது புரியாத கதையெல்லாம் கிடையாது, நம்ம பசங்க நம்ம ஆளுங்க பண்ண அந்த ஒரு விஷயத்தை கேப்சர் பண்ணி கொடுத்த இது வினோத்குமாருக்கும் அந்த டீமுக்கும், இதை தயாரித்த சிவகார்த்திகேயனுக்கும், இதில் நடித்து பெரிய நடிப்பறக்கனான சூரிக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை நான் பணிவன்போடு தெரிவிச்சுக்கிறேன். இந்த அனுபவத்தை கொடுத்ததுக்கு எல்லாருக்கும் மிக்க நன்றிக்கு சொல்லிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் சார். நீங்கள் பேசுகிறத கேட்க எங்கள் எல்லாருக்கும் உடனே படம் பார்க்கணுன்ற ஆர்வம் ஜாஸ்தி ஆயிடுச்சு. தேங்க்யூ ஸோ மச் அவ்வளோ அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கு. ஸோ அடுத்தபடியாக படம் பார்த்த இன்னொரு நபர், நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச இயக்குனர் லிங்குசாமி சார். எப்போவுமே பயங்கரமான ஹிட்ஸ் கொடுப்பாங்க. இவருடைய பல படங்களுக்கு பார்ட் 2க்காக நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் வேற. சார் ப்ளீஸ் வாங்க, இந்த படத்தை பற்றின உங்களுடைய அனுபவத்தை ஷேர் பண்ணுங்கள் ப்ளீஸ். சத்யம் சினிமாஸில் இந்த மாதிரி விழாவுக்கு போகிறேன்னு சொன்னேன். ரைட்ரு காலையில் கேட்கும்போது ஆடியோவில் அஞ்சான்னு கேட்டார்.
எனக்கு சிரிப்பு வந்துருச்சு. ஏன்னா இந்த படத்தில் மியூசிக் டைரக்டரே இல்லை. எப்பயுமே இங்கே வந்தால் ஆடியோ லான்ச்சுக்கு தான் வருவோம்னு நினச்சிட்டு கேட்டாங்க. இல்லை ட்ரெய்லர் லான்ச்சு அப்படின்னு சொல்லி சொன்னேன். சமீபத்தில் அந்த படம் பார்த்தோம். அதாவது ஒரு 5 பேர் வந்து நாங்கள் அசிஸ்டன்ஸு சரண் சார் ஒரு 5-6 பேர் வந்தோம். படம் பார்த்துட்டு ஆஃபீஸ் போனதுக்கு பிறகு அடுத்த நாள் ஒவ்வொருத்தரும் உள்ளே வரும்போதும் நான் தூங்கவே இல்லை சார். நானும் தூங்கவே இல்லையா? ஒவ்வொருத்தரும் அதே தான் சொல்கிறாங்க. போஸ் வந்தார். அவனா படம் நல்லா இருக்கா? என்ன மாதிரி படம்? என்ன மாதிரி படம்னா அதுக்கு உதாரணம் சொல்கிறதுக்கு காதல் மாதிரி இருக்குமா? வழக்கு என்ன? இல்லை வேறு சேதா, பைசைக்கிள் தீவ்ஸா, உலகம் மொத்தமாக இருக்கிற என்னென்னமோ நல்ல படம்லாம் உதாரணம் கேட்டாலும் எந்த படத்தையும் சொல்ல முடியல. ஏன்னா இது எது மாதிரியும் இல்லை. சினிமா வந்து காலங்காலமாக பாலசார் சொன்ன மாதிரி ஒவ்வொருத்தங்களும் ஒரு ரிலே ரேஸ் மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக கடத்தி கொண்டு வந்து நம்ம பார்த்து பிரமித்த மிகப்பெரிய டைரக்டர்ஸ் எல்லாமே அப்படி தான் வளர்த்து எடுத்து கொண்டு வந்திருக்காங்க. பாலச்சந்தர் வந்து மிகப்பெரிய டைரக்டரு. ஆனால் பாரதிராஜா சார் வந்து தொடர்ந்து 2 படம் நல்ல படம் பண்ண உடனே இவன் காலில் விழுந்தெல்லாம் இருக்கு அப்படி ஒரு படம் பண்ணிட்டாருன்னு சொன்னார். அப்படி ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொருத்தங்களும் புதுசாக வந்துகிட்டே இருக்காங்க. அதான் இந்த சினிமா. இந்த படம் இது வந்து எப்பயுமே இந்த மாதிரி டைரக்டர், முக்கியமான டைரக்டரு, அவர் சொல்லுவார், ஐயோ பயமாக இருக்கியா போஸ்டரை பார்த்தா, இந்த சொல்லக்கதிராக போட்டு வச்சுருக்காங்க. அப்புறம் நல்ல டைரக்டர்ஸ் எல்லாம் வந்து இந்த ஒரு படத்தை பற்றி பேசும்போது கூட அப்போ என்ன கமெண்ட் அடிக்க ஆரம்பிச்சிருவாங்கன்னா, ஐயோ பயமாக இருக்கியா, இவனெல்லாம் சொல்கிறாங்க படம் நல்லா இருக்குன்னு. உண்மையிலேயே இந்த படத்தை ஏதோ தேட்டரில் உட்காந்து பார்க்கணுன்னு நானும் ஆர்வமாக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். இந்த வினோத்ராஜ் வந்து பாலாவா, பாலசக்தி வேலா, மிஸ்கினா, இப்போ உள்ள வெற்றிமாறனா, யார் எந்த டைரக்டரோட கம்பேர் பண்ணுறது? அப்படி யாருமே இங்கே இல்லை இது வரைக்கும். வினோத்ராஜுக்கு வினோத்ராஜ் தான். அது கூழாங்கல் படம் பார்த்துட்டு மணிரத்னம் சார் வந்து ஒரு ஜூம் மீட்டிங்கில் என்கிட்ட சொன்னார், படம் பார்த்துட்டீங்களான்னு எல்லாத்தையும் கேட்டார். பாலன் வந்து நான் பார்த்துட்டேன் சார்னு சொன்னான். அப்போது அதுக்கப்புறம் தான் நான் அந்த படத்தை பார்த்தேன். தயவு செஞ்சு மிக சரியான விஷயத்தை நம்ம ஜனங்க என்றைக்குமே வந்து அவாய்ட் பண்ணதே கிடையாது. அவங்க வந்து கூத்து பார்த்து அரிச்சந்திரம்மா அதுலேருந்து ட்ராமா வரைக்கும் மேடையில் பார்த்து பழக்கப்பட்டவங்க, அவங்களுக்கு எல்லாமே தெரியும். அது மாதிரி இந்த படத்தில் இருந்த எந்த ஷாட்டும் தெரியாமல் வைக்கலை. ஒரு ஆட்டோ ஷாட்டு வச்சுருந்தாரு, அவ்வளோ கேப் நிறையா இருந்துச்சு. நான் நினச்சேன், என்னடா அது ஒரு அந்த கேமராமேன் என்ன இப்படி ஒரு கேப் போட்டு வச்சுருக்காருன்னு நினச்சேன். அடுத்து ஒரு தடவை வரும்போது தான் தெரிஞ்சது, அவன் தெரிஞ்சே தான் வச்சுருக்காங்கன்னு. பிசி ஸ்ரீராம் சார் படம் பார்த்துட்டு அடுத்த நாள் மாஸ்டர் பீஸ்ன்னு போட்டிருக்காரு இந்த படத்தை. இந்த படத்தை வந்து நான் பாலசக்தி சாருக்கு வந்து காதல் பண்ண வேண்டியது நான் அப்போ பண்ண முடியல. வழக்கேன் படம் அப்போ நான் எடுத்தேன். அது என்னுடைய லைஃப்பில் வந்து மிக முக்கியமான விஷயமா நினைக்கிறேன். அவர் மிக முக்கியமான ஆள் பாலாஜி சார். நான் சென்னைக்கு வந்தப்போ அவர் ரூமுக்கு தேடி போகிறப்போ அவர் முத எனக்கு கதை சொன்னப்பெல்லாம் இந்த படம் என்ன இருக்கோ அந்த மாதிரி தான் கதை சொல்வார் அவர். அதுடைய முயற்சியில் தான் அவர் ஒர்க் பண்ண படம்லாம் பார்த்தா சூரியன், ஜென்டில்மேன் இந்த மாதிரி படம்லாம் வேலை பார்ப்பார். ஆனால் கதை சொல்கிறப்ப மட்டும் அந்த சவுண்டோடு சொல்லுவார். முத ஒரு ரூமுக்கு போகிறப்ப வெங்காயம் வெட்டிகிட்டே என்கிட்ட ஒரு கதை சொல்கிறார். சாமுராய் கதையே வந்து நானா பட்டேகர் இல்லாட்டா மோகன்லால் மாதிரி ஒருத்தர் பண்ணுறான்னு. இந்த பார்த்த படம் இருக்குல்ல, இந்த படத்தில் எப்படி சவுண்டு அந்த எடிட்ரு அந்த கட் பண்ணியிருக்காங்களோ, டைரக்ட் பண்ணியிருக்கா அப்படியோ அந்த மாதிரி சொல்ல ஆரம்பித்தார். ரேடியோ ஓடி இருந்துச்சு, சின்னதாக சவுண்டு, அதை ஆஃப் பண்ணிவிட்டு வந்து உட்காந்து வெங்காயம் வெட்டிட்டு என்கிட்ட கேட்டார், நீ பாம்பே போயிருக்கியாடான்னார். போனதில்லை சார்னு. வீடு நானும் போனதில்லை சொல்லிட்டு ஆரம்பித்தார். இந்த படத்துடைய ஓப்பனிங்கடா, துன் 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 ஒரு ஸ்ட்ரீட்டில் கேட்குற அந்த சத்தம் தள்ளி கேட்கும் பார்த்தியா, அப்படியே லேசாக அதை சொல்ல ஆரம்பிக்கிறப்பே ஒரு பொண்ணு வாயில் ஒரு நெல்லிக்காய், அவர் கதை சொல்ல வராது, அவர் எடுக்கிறவர், அவர் சொல்ல ஆரம்பிக்கிறப்ப அப்படி இருக்கும். எனக்கு ஆசையாக இருக்கும், என்னடா இப்படி சொல்கிறாரு, நம்மளுக்கெல்லாம் இது வருமா? மகாநதி படம் பார்த்து நாங்கள் 2 பேரும் பேசியிருக்கோம். ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒரு படம் வரும். அப்படி ஒரு படம் இப்போ வந்திருக்கு. சூரி அந்த கழுத்தில் அப்படி போகிறது வந்து அந்த படம் அவருடைய இன்ட்ரடக்ஷன் இருக்கும். எனக்கு பயமாக இருக்குது, நாளைக்கு தேட்டர்லாம் இப்படி சத்தம் வருமானு.
ஆனால் நம்பிக்கை இருக்குது. யாராவது ஒருத்தர் வந்து தள்ளி நின்று நல்ல படம் பார்க்கும்போது சத்தம் போடாதீங்க சொல்கிறதுக்கு 4 நல்ல ரசிகர் எப்பயுமே ஒரு தேட்டரில் இருப்பாங்க. அதையும் நான் எதிர்பார்த்துட்ருக்கேன். அப்போது நம்மளுக்கு என்னெல்லாம் தோணுதுன்னா, அப்போ நாள் இவர் பயங்கரமான சண்டை நடந்திருக்கு. அதோடைய இதில் தான் வந்து இன்றைக்கி வந்து இவர் இப்படி இந்த வாய்ஸில் பேசுகிறாரு. அந்த பொண்ணு அடி கூட வாங்கியிருக்கலாமோ. ஒரு சிங்கிள் ஷாட்டு எத்தனையோ படங்களில் பார்க்குறோம். ஆனால் இந்த படத்துடைய ஓப்பனிங்லேயே அந்த டைரக்டரு இதுதான் படம், இதை பாருங்கள். சினிமாவுடைய மாபெரும் மிகப்பெரிய விஷயமே டைட்டானிக் பார்க்கும்போது டைட்டானிக் பார்ப்போம், ஒரு காக்காமுட்டை பார்க்கும்போது காக்காமுட்டை பார்ப்போம். அது அந்த இருட்டில் லைட் ஆஃப் பண்ணதுக்கு பிறகு அது நடக்கிறது மேஜிக், ஒரு டைரக்டருடைய ஒரு ஆளுமை. இப்போ மிஸ்கின் சார் இருக்கார், அவர் படத்தை என் படம்டா பாருங்கள் அப்படி பார்க்க வைப்பார். அந்த மாதிரி இது வினோத்ராஜ் படம். இந்திய சினிமாவுக்கு உலக சினிமாவுக்கு மிக முக்கியமான ஒரு ஆள் வந்திருக்காங்கிறதுக்கான ஒரு படம். அது வந்து இதை எடுத்த சிவகார்த்திகேயன் அவர்களுக்கு என்னுடைய மிக முக்கியமான இந்த மாதிரியான நீ கண்டினியூவாக செய்யுங்க. இந்த மாதிரி ஆட்கள் இப்போ இல்லை, தயவு செஞ்சு செய்யுங்க. உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மரியாதை இது மூலமாக வரும். சூரியும் சரி, விடுதலை மூலமாக வெற்றிமாறன் கரெக்டாக ஒரு சேனல் மாற்றி விட்டுருக்காரு, கண்டினியூ ஆகுது வாழ்க்கையில். கருடன் மிகப்பெரிய வெற்றி. இந்த படத்துக்கு ஓப்பனிங் வரும். இந்த படத்தை தேட்டரில் உட்காந்து 100% ரசிப்பாங்க நம்பிக்கை எனக்கு இருக்குது. அது புதுசு தான், புது அனுபவம் தான். நம்ம போய் தேட்டரில் பார்க்குறப்ப தெரியும், இது அனுபவம் பார்ப்பாங்கன்னு நம்புகிறேன் நானும். எனக்கும் புதுசு தான், எல்லாருக்குமே அது புதுசு தான். ஜனங்க தான் அதுக்கு வந்து நீங்கள் நினச்சிங்கன்னா என்ன மாதிரி என்னமா ஒரு உலகத்தை. இப்போ என்ன ஆகுதுன்னா, இப்போல்லாம் சாரி ஒரு சில வார்த்தைகள் சொன்னதுனால கொஞ்சம் கூட போகிறேன், என்னால் முடியலை. இந்த படம் பார்த்ததுலேருந்து அப்படி தான் இருக்குது. இப்போது எல்லாருக்குமான கண்ணாடியை ஆல்ரெடி யாரோ ஒருத்தங்க மாட்டி விட்டுறாங்க. புழு கண்ணாடி மாட்டி விட்டால் அந்த மூடோடு தான் போகிறான். இந்த சாங் நல்லா இல்லைன்னு எல்லாம் பேச ஆரம்பித்தா நல்லா இல்லை, கேட்குறது கூட கிடையாது, நல்லா இல்லையாமே. அந்த கண்ணாடியை நம்ம நினச்சா நல்லதாகவும் மாட்டி விட முடியும். தயவு செஞ்சு இதில் கெஞ்செல்லாம் தேவையில்லை. இது யார்ட்டுமே நான் வந்து சொன்னேன், இந்த பதிவு போடும்போது இந்த படம் பார்க்கணுன்னா உங்களுக்கு கொடுத்து வச்சுருக்கணும். யார்ட்டுமே இந்த படத்தை பாருங்கன்னு சொல்லி யார்ட்டுமே கெஞ்சணும் அவசியமே இல்லை. தரமான ஒரு வேலை செஞ்சுருக்காரு, அதுக்கான மரியாதை கண்டிப்பாக வரும். இந்த படம் சம்பாரித்து கொடுக்காதுன்னு நினைக்க வேணாம். இதோடைய ஒர்த்து என்னங்கிறது வந்து உங்களுக்கு படம் ரிலீஸுக்கு பிறகு தெரியும். விமர்சனங்கள்லாம் வந்ததுக்கு பிறகு மாபெரும் விலைக்கு இந்த படம் போகும். இந்த படத்துடைய ஹீரோயின் நேரடியாக பார்க்கும்போது அந்த அடையாளமே இல்லை, அப்படி பண்ணியிருக்காங்க. அந்த படத்தில் நிறைய இருக்குது, பக்கம் பக்கமாக இந்த படத்தை எழுதலாம். பாலச்சந்தர் வந்து காதல் படம் பார்த்துட்டு பாலசக்திவேல் சாருக்கு ஒரு லெட்டர் எழுதினார். அது மாதிரி ஒவ்வொரு இயக்குனரும் இந்த படத்துக்கு வந்து அத்தனை பக்கம் பக்கமாக எழுதி அவருக்கு அனுப்பலாம். கூடியவிரைவில் இன்னும் மிக முக்கியமான இயக்குனர்கள் இந்த படத்தை பார்ப்பாங்க. இது வந்து இந்திய சினிமாவில் உலக சினிமாவுக்கே ஒரு அடையாளமான ஒரு படம். இந்த படத்தில் வேலை பார்த்த எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி. தேங்க்யூ.